அஸ்ஸலாமு அலைக்கும். அன்றைக்கு காய்ச்சின பிந்தி சரியில்லைம்மா, கொஞ்சம் கட்டியாக காய்ச்சிட்டு என்ன செய்ய, ஒரு கையாலேயே யூடியூப்பும் எடுத்துக்கிட்டு இதுவும் செஞ்சேன். அதனால் கொஞ்சம் இன்றைக்கி அழகாக லூஸாக செஞ்சுக்கிறேன். பாருங்கள், ஊற்றுறேன். காய்ச்சி கொண்டு வந்துட்டேன். பாதம்லாம் அரைச்சி போட்டேன். எங்கள் அம்மா அசினாம்மா மேடம் சொன்னோம். இன்னும் கொஞ்சம் லைட்டாக எங்கள் மாமி அந்த காலத்தில் எப்படி காய்ச்சோம். மாமின்ற ஹவுஸ் அதுக்கத்துருக்காரர் இல்லைம்மா, மேஸ்திரியிலோ முத்திகிருக்கம்மா, முத்திகிதிர் வாச்சா அழகாக கிண்டுவாள் எங்கள் மாமி. இதை போல் செய்ய மாட்டேன்டோ. இப்போ நான் சொன்னேன் என்னண்டு, நம்ம பக்கத்தில் கொஞ்சம் இதெல்லாம் செய்கிறே குறவு. இப்போ நல்லா டெவலப்பாக செய்கிறோம். அப்பா கம்மா அந்த காலத்துலேயே செஞ்சுக்கிறேன். கம்மா நாகரிகம் வாச்சா, சலீம்ட வாச்சா, அசனாலத்தாக்கு மாப்பிடும்மா. சரிம்மா கிண்டி கொண்ட மேவசமான கொண்ட மேவசமாக வெட்டியே போட்டுறேன். இதுலேயும் முன்னிலையில் தான் வைக்கணும் வேலையில். இது எல்லாம் போட்டு அண்டிப்பரிப்பு பாதாங்கிதை எல்லாம் அரைச்சி விட்டு காய்ச்சினேன். இப்போ மேவா சாமான தூக்கணும். மேவா சாமாங்கிற வார்த்தை ஹிந்தி வார்த்தை என்னங்கிற மேவா சாமான். இப்போ ஒரு மேனேஜர் ஒன்றா உட்காந்துக்கிறேன். அந்த மேனேஜர் கொஞ்சம் கை பார்க்குறோம். அப்படி ஒரு ஆள் கை பார்க்கணுமா? நான் ஒரு ஆளை கையில் வச்சுட்டு போன எடுக்கண்டா சிரமம் இல்லையா? செய்கிறதும் பழஞ்சா போய் சின்ன சகனில் வச்சுக்கிறேன். அதான் கொஞ்சம் வட்ட வட்ட கிண்ணியாக வைக்கிறதுக்கு சரியாயிக்கும். சரி போகுது, ரொம்ப நேரமாக தூத்திட்டு பாதம் தூத்துறா. கொஞ்சம் வேகமாக தூத்து. யூடியூப் பற்றியா இதை பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு குறை நிறைய சொல்லுங்க. இப்படி நம்ம ஒரு ஆள் செய்யும்போது ஒரு ஆள் பிடிச்சா அது நீட்னஸ் ஆகிக்கிற ஆடாது, அசையாது, பார்க்க லுக்காக ஆகிக்கும். இதுக்கு என்ன ஊற்றினேன்? கட்டிப்பால், எசன்ஸு, சீனி, அதுக்கப்புறம் ஒரு ரவை ஒரு 10-15 கிராம் தான் வைக்க போட்டேன். 4 கிண்ணிக்கு தானே எடுத்துக்கிறேன். அன்றைக்கி 2 கிண்ணிக்கு செஞ்சேன். இன்றைக்கி 4 கிண்ணிக்கு. இதே போதும், 2 நாளே கிடக்கும். யார் வந்தால் திங்கிற சீமாட்டி வந்தால் தின்னுட்டு போகணும். மாடி போடுறதே ஒரு களம்மா. பெரிய மேஸ்திரி செய்கிறவோ இன்னைக்கு ஒத்தவ தான் இருந்தால் நான் ரொம்ப படப்படப்போ அவள் ரொம்ப அமைதியாக செய்கிறவா. அவள் அவ்வளோதான் கூப்பிட வெட்டுறீங்க நல்லா. இப்போ கொஞ்சம் வெட்டி தாடி அன்றைக்கி கம்ப்ளைண்ட் வந்துட்டு போடுறது திருச்சாக்கில் போட்டிக்கிறா, நீ வாமா சீதேவின்னு கூப்பிட்டேன். வந்துட்டேன். கைப்பட வெட்டி தூத்துமாண்டேன். நான் காய்ச்சி கொண்டு வரேன்ட்டு காய்ச்சி கொண்டு வந்தேன். நான் தான் அளவுலாம் எடுத்து கொடுத்தேன். சரியாக போயிட்டு கிண்ணி அதுவும் நீங்களும் செஞ்சு தின்னுங்க. தின்னுட்டு பத்துல் கம்மாவுக்கு பாத்தியா ஓதுங்க. மாதிரி பாத்தியா ஒரு அளவு தான் உடம்புனால போயிட்டு. பத்துல் கம்மா இல்லை, பூட்டி ஒரே கம்மான்னு தாம்மா வருது. சரி பாருங்கள் எப்படிங்கன்னு பார்த்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பத்துல் கம்மாவுக்கு நல்லா துவா செய்யுங்க. பத்துல் பூட்டிக்கு இதில் தான் வைப்போன்னு பார்த்தேன். இது எடுத்துகிட்டு இது 3 கிண்ணி வைக்க 2 கிண்ணி வைக்க தான் சரி. அதனால் ஒரு சின்ன சகன் எடுத்தேன். இது மாதிரி எனக்கு ஒரு 6-7 சகன் வைக்கிது, பழைய கால சகன். அந்த சகனில் வச்சேன். இது 4 கிண்ணி ஜோரம் ஜம்முண்டு வைக்கிது. எல்லாம் ஒரு ருக்காவும் வைக்கணுமா வைக்கிது. சகன்னு சொன்னால் மற்ற அதுவும் ஹிந்தி வார்த்தை தான், அரபு வார்த்தைங்க. சகன் அரபு வார்த்தை. மேவாசம்ங்கிறது ஹிந்தி வார்த்தை. நம்மகிட்ட எல்லா புழக்கம் வைக்கிற ஹிந்தி, தமிழ், இங்கிலீஷு, வேறு கன்னடாலாம் வைக்கிற மாதிரி தெரியல. இந்த மாதிரி இப்போ எல்லா வகையான பாசையும் 4-5 பாசை வைக்கிறோமா. உருது வார்த்தை நிறைய புழங்குவோம். சில்காங்கிறது எனக்கு பர்மா பண்டு தெரியாது. இப்போ தான் அந்த பர்மாக்காரி வெனிகர் சில்காவான்னு கேட்குறா உஷாரா. ஆமாண்டாடி நாமளும் அதை யூஸ் பண்ணுவோமே ஆண்டு அதுக்கிட்ட யோசிக்கிறேன். இது மாதிரி ஒரு ஆட்கள்கிட்ட ஒரு புழக்கம் வைக்குது. நம்ம ஆட்கள் அந்த காலத்தில் 4 பக்கம் நாடுகள்லேயும் போய் பர்மா, சிங்கப்பூர், மலேசியா, ஸ்ரீலங்கா, ஹாங்காங்கு, பேங்காக்கு எல்லா இடம் போய் புழங்குறதுனால எல்லா வகையான பாசையும் நமக்கு நம்ம போனாலும் போவாட்டாலும் நம்ம போய்க்கிற எல்லா இடமும் இந்த பாசைகள்லாம் நமக்கு வாயில் அதான் ஆம்பளைட் பழக்கத்துக்கு கொண்டு வந்துக்கிறோம். சரி சார் பாருங்கள் எப்படின்னு பார்த்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதை சொல்கிற உங்களுக்கு விளங்கியிருக்கிறோன்மேங்கிறதுக்கு தான் பிள்ளைகளுக்காக வேண்டி சொல்கிறேன். சின்ன பிள்ளைகளுக்கு பெரிய ஆட்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் சகண்டா என்ன. ஆனால் என்ன லாங்குவேஜுங்கிறே தெரியாது. சகனுங்கிறே இப்போ அரபியில் சொல்கிறேன். அரபுக்காரர் சாப்பாடு வைக்கும்போது சகன் எடுங்கன்னு கிடக்குது.
நம்ம ஆட்களும் அப்படி தானே சொல்லுவோம் அதிகமாக. சில்கா பர்மா பாசை, அதுக்கப்புறம் ஆனால் மேவா சாமாங்கிறது ஹிந்தி பாசை. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.